பிரதிநிதி வந்து நாடாளுமன்றத்துல போய் அம்பேத்கர் படத்தை அவமதிக்கிறதுலாம் குரல் கொடுத்து இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு வந்து இருக்குன்னா அது யாரால வந்தது? அதுக்கு யாரு காரணம்? ஆக அந்த ஒரு தலைமையை வந்து நீங்க இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க, இந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்துறாங்க. அவரான பாதைகள் பாருங்க, அம்பேத்கரா இருந்தாலும் அவருக்கு ஒரு இழுக்கு நடந்தாலும் அவருதான் முதல்ல கொடுக்குறாரு. அதே நேரத்துல ஈழ பிரச்சனையா இருந்தாலும் நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா தனி ஒரு மனிதனா போயிட்டு, இது ஒரு வெக்கக்கேடான விஷயம். என்ன சொல்றீங்க? தனி மனுஷனா அங்க போய் வந்து அவர் குரல் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், விமர்சனம் பண்றல, நீ உண்மையான உனக்கு என்ன வேணும்? தனி ஈழம் வேணும். தனி ஈழத்துக்காக போராடுற ஒரு தலைவர், அவர் கூட இருக்கிற நீங்க அவரோட உடன்பிறப்புகளோ இல்ல யாரு யார் யாரோ ரத்தத்தின் ரத்தமோ இல்ல இப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க, இப்படி தோழர் அப்படின்னு எனக்கு சிரிப்பு வருது. என்னடா இது தோழர், அவங்கள பத்தி அப்புறம் பேசலாம், அது வேற விஷயம். அப்போ உனக்கு தனிதான் பிரச்சனைன்னா அதுதான் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும், ஒருங்கிணைந்த அந்த சக்திகள் எல்லாம் நீ வந்து அப்படி ஒருங்கிணைந்து அவர்களை கூட உறவாட பார்க்கணும். அவர்கள் செய்யற தவற வந்து நீ சுட்டி காட்டணும். அப்போ அப்பா இருக்கிறாரு, தன் குழந்தைங்க வந்து தவறு செய்து அவரு மாட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என் புள்ள எப்படி செய்யறான்பா, அவன் சரியே இல்லப்பா, எப்ப பாரு நைட்ல இது பண்றான்பா, லேட்டா வரான்பா, இது அப்படியா சொல்லுவாரு? முதல்ல அந்த குழந்தை கிட்ட சொல்லுவார், டேய் நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் பெருசான பிறகு அப்படின்னு சொல்லணும். அப்போ அவன் மனசுல என்ன இருக்குன்னா அந்த தந்தை வந்து தெரிஞ்சுக்குவார். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, திருமாவளம் அங்க போனாரு இங்க போனாரு, அது செஞ்சாரு இது செஞ்சாரு, அப்ப என்ன அது காழ்ப்புணர்ச்சி. ஆமா. அப்போ அந்த அந்த தலைவர்களை நம்ம என்ன செய்யலாம், இது நாள் வரைக்கும் வைகோவோ சீமானோ நெடுமாறனோ இந்த காந்திய வழியில வந்த ஒருத்தர் இருக்கார் தமிழ் அறிவுமணியன், அவரு என்ன சொல்ற பெரிய அறிவாளி. அம்பேத்கரை வந்து திருமாவளவன் பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாதவரான் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தேன். ஆமா நானும் கேட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல அப்படி வழியே வந்துடுச்சு. அப்பா நீ வந்து அம்பேத்கரை பத்தி இப்படி பேசுறாரா? ஆனா வந்து என்ன பார்த்தேன்னா அவரோட இயக்கம் பேர் வந்து காந்திய மக்கள் இயக்கம் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னைக்காவது திருமாவளவன் விமர்சனம் என்னைக்காவது நீங்க நம்ம இத செய்யலாம்பா, இத செய்தா கருணாநிதியை வீழ்த்தலாம், ஜெயலலிதாவை வீழ்த்தலாம், மாற்று சக்தி அமைக்கலாம், காங்கிரஸை வீழ்த்தலாம், நம்ம வந்து தனி எழுத்த படைக்கலாம், இது செஞ்சா நம்ம செய்யலாம். வைகோ ஒரே ஒரு வார்த்தை என்னைக்காவது ஏதாவது ஒரு மேடையில என்னைக்காவது ஒரு நான் தான்பா அவர் என்ன வைகோ வேலை என்னன்னா காலையில டீயே சாப்பிட்டு உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டா அப்படியே கட்டு மஸ்தான்னு எங்கடா எது நடக்கும், நாங்க போய் எங்க கட்சி தான் முதல்ல இதுக்கு வந்தது, உடனே அதை பதிவு பண்றாங்க, நாங்க இங்க இதுல பண்ணோம், நாங்க அதை பண்ணோம். இல்ல அவங்க பதிவு பண்ணாலும் என்னைக்கா தீர்வு சொல்ல, திருமாவளவன் தீர்வு சொல்றாரு. பெசோக்கு நான் ஏன்டா போனேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன தீர்வு? ஒன்னும் பேசியிருந்தா ஒண்ணும் ஆகாது, ஏதோ ஒண்ணு செய்யறாங்கல்ல. உலக மக்களோட பார்வை வேற, உலக தலைவர்களோட பார்வை அதுல படுது இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாற்று கருத்து உள்ள கொண்டு வா, அவனை உன் கருத்துக்கு மாத்து. சரி டெசோ உனக்கு பிடிக்கலப்பா, டெசோ வந்து கருணாநிதி ஏமாத்துறாரு, நீங்க என்ன பண்ணீங்க? இலங்கை தமிழர் பாத்துக்கலாம், ஒரு தமிழ் நெட்டுங்கிற வெப்சைட் அண்ணன் வந்து ஸ்ரீலங்கன் தமிழருக்கு அவசரத்துல பிரிண்ட் அடிச்சு கொடுத்த அந்த பத்திரிகை அந்த ரிப்போர்ட்டை வந்து சோனியா காந்திட்டோ மற்றவங்க கொடுக்கும்போது அதை கொடுத்தாரு பிரதமருக்கு யார்ட்ட கொடுக்கும்போது, அதுல வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணது வந்து இட் ஹர்ட்ஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அந்த பத்திரிகை போடுது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு பல வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே சொல்றது உண்டு, இங்க தமிழ்நாட்டுல வந்து தலைவர் விமர்சனம் பண்றது தலைவர்களோ இல்ல அந்த மாணவர்களோ இப்ப வராங்க, நான் என்கிட்ட யாரும் அரசியல் பேச வருவாங்க, அப்போ வந்து நீ எவ்வளவு நாள் கேட்பேன் சாருண்ணா, நீ எவ்வளவு நாள் அப்பா அரசியல் இருக்க அப்படின்னு. திருமாவளவன் ஏன் அங்க போய் கையெல்லாம் தரனா, ஒரு 3 வருஷமா அரசியல் இது பண்ணுவேன் அப்படின்னு. ஈழ படுகொலைக்கு அப்புறம் தானே நீ அரசியல் பேசுற அப்படின்னு. ஆமா நான் அந்த இலங்கையில வந்து கொல்லப்பட்டாங்க, அதை பார்த்தோன்னே நெஞ்செல்லாம் பதறிடுச்சுனா, அப்படியே அவர் பேசுறதை கேட்டேன் இவர் பேசுறதை கேட்டேன், கருணாநிதி தான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே செய்யலாம் ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு மாணவர்கள் பேசுறாங்க, வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்த்து குட்டி சேரா போயிட்டு இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு பிரச்சனையெல்லாம் பேசுறாங்களேடா அப்படின்னும் போது, அப்போ நீ வந்து நான் பொதுவாக சொல்றது வந்து நீ காம்ப்ளான் குடிக்கணும் தம்பி, வளரணும், அதை வந்து பல விதமான இது இருக்கா அப்படின்னு சொன்னா அது உண்மையெல்லாம் தெரியாது, காம்ப்ளான பத்தி தான் உங்களுக்கு அப்படின்னு விளையாட்ட சொல்றது. ஏன் அப்படின்னா ஒன்ன வந்து வச்சுட்டு
என்ன சொல்றது, உடல்ல வந்து உடம்பு ஒருத்தனுக்குன்னு வச்சுங்க பலவிதமான நோய்கள் இருக்கும். ஒண்ணுக்கு மட்டும் நீ போயிட்டு சளிக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டா வேற என்னென்ன நோய் இருக்கு? அப்ப முழு உடலும் உனக்கு குணம் ஆகணும்னா அனைத்து விதமான சிகிச்சையை பார்த்தாதான் அந்த உடல் சரியா இருக்கு. அப்ப ஈழ பிரச்சனையை மட்டும் வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டு சரிப்பா ஒண்ணு கேக்குறேன், ஈழம் மறந்துச்சு இங்க என்ன இங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை. நீ ஈழத்துக்கே போகணும்னாலும் பாஸ்போர்ட் வைப்பான். நம்ம வந்து இது இருக்கிற உண்மையை சொல்றேன், தமிழரு எல்லாரும் தமிழரு, நம்ம எதிராலும் பேசல. நான் என்னோட கனவே என்னன்னா ஒரு முறையாவது அந்த மண்ணை போய் தொட்டுணும் அப்படின்றதான் நம்ம ஒரு கனவு இல்லை. அது ஒரு அது என்ன அதை வெளிப்படுத்த முடியல. அதை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி தூக்கி போடுறாங்க, அப்படி நெஞ்ச நிமித்துறவங்க. சேகரன் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசாத அந்த சீமான் அவர் பேசாதும் போது பெரியாரை பத்தி அப்படியே அம்பேத்கர் சொல்லுவாரு, அவரு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு வந்து திராவிடத்தை எதிர்க்கிறாங்க, நல்லா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அவங்க பண்றாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து இப்படி இவர்கள் பேசும்போது எனக்கு சேகுவேரான பிறப்புல வந்து எனக்கு சந்தேகம். இல்ல இல்ல அது தவறா இல்ல, உண்மையாவே. ஏன்னா சீமான் உண்மையை சொல்றாரு அப்படின்னு மக்கள் ரொம்ப இன்னைக்கு வந்து அவருதான் தமிழர்களுக்கு அப்படின்ற மாதிரி சில பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஆனா எந்த பையனும் என்கிட்ட சொல்லல சேகர் வந்து தமிழருக்கு பிறந்தவரா அப்படின்னு. ஏன்னா தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வீட்லயே அண்ணனும் தம்பி அடிச்சுன்னு வெட்டின்னு பிறந்துக்கிறாங்க, அவங்க 2 பேரும் தமிழ் தான். அதெல்லாம் அப்படிதான் வச்சுங்க. அப்ப சேகுவேரா வந்து என்ன சொன்னாரு, அடிப்படை வந்து நீ தமிழ் வேற யாரு ஆதித்யராரா அவர் யாரு, அவர் பணம் கொடுத்துங்க, அயோத்தியதாச பண்டிதர் போடுங்க. இவர்களெல்லாம் யாருக்கு உழைச்சாங்க? வெளிநாட்டு ஆளுங்க உழைச்சாங்க, தமிழனுக்கு தானே உழைச்சாங்க. சரி, அப்போ சேகுவேராவை நீ போறனா எங்கெல்லாம் அடிமை நிலை இருக்கோ அதனால அவரான பிரகடனம், அது என்னோட தாய்நாடான பண்ற அப்படின்னாரு. அப்போ அதற்கும் இங்க இருக்கிறதுக்கும் நீ என்ன சொல்ற? போராடுறவங்க யாமான்னு பார்க்காத. நம்ம வந்து இது வேற மாதிரி கூட பேசலாம். நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா மாநிலத்தையும் அவன் ஆள்றான்பா, என் மாநிலத்தையும் நான் ஆள்றதுக்கு அப்படி சொல்றது வேற. ஆனா அந்த கருத்தியலை திராவிடத்தை நீ அது கொச்சப்படுத்துறது இல்ல. வருங்காலத்துல என்ன பண்ணுவ நீ? சென்னையால இருந்தா தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டை இது பண்ணிட்டு நாங்க சென்னையாளா, நாங்க பொறுக்கப்பட்டையும் நம்ம முத்தியால்பட்டையும் அதுதான்டா எங்க பூர்வீகம், அங்க இருக்கிறவன் தான்டா இங்க ஆளுனா அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன முட்டாள்தனம் இது? அப்போ என்னன்னா ஒரு காலகட்டத்துல என்ன அரசியல் பேசப்படுதோ என்ன நிகழ்தோ அதை வச்சு அரசியல் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்க, திடீர்னு சோனியா காந்தி செத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா சோனியா காந்தி செத்துட்டாங்கப்பா, விடிய காலையில இப்ப எல்லா நாளையெல்லாம் என்ன வரும்? சோனியா காந்தி மரணம் அப்படிதான் வருமே தவிர கேரம் போர்டுல வந்து இவரு முதல் பரிசு வென்றாருன்னா வரும். அப்போ ஒரு காலகட்டத்துல எது நடக்குதோ அதுதான் மக்கள் பேசுவாங்க. அதை படிச்சுட்டே மக்கள் அதை பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஈழ பிரச்சனைய பேசணும்ல வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு அரசியல் பிழைப்பு நடத்துறான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து உண்மையிலே நீ ஈழத்துக்கு போறோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். ஏன் சொல்லணும் மூச்சே எனக்கு வாங்கும். ஒண்ணு என்னன்னா நம்ம என்னடா இவன் இது மாதிரிலாம் பேசுறான்னு நினைச்சீங்க. அவ்வளோ இந்த மண்ணை வந்து அவ்வளோ துரோகம் பண்ணவெல்லாம் இருக்கலாம் இன்னைக்கு தலைவரா. அதுவும் தமிழ் என்ற அடையாளத்துடன் வந்து கூட்டிட்டு இருக்கிற தலைவர். நீங்க என்ன சொல்றேன்னா தீர்வை சொல்லுங்கப்பா. ஒரு செங்கோடின்னு ஒரு தங்கை ஒருத்தவங்க, அதை வந்து சொல்ல முடியாத ஒரு துயரம். முத்துக்குமார் அவரை தொடர்ந்து அவங்க சொல்லுங்க. தனியா 3 விடுதலை சிறுத்தைகள், அந்த செத்து போன 18 உயிர் நிறுத்தவங்க 3 பேர் விடுதலை சிறுத்தைகள். அதான் அது என்னன்னா அது பாருங்க, நமக்கு அந்த முத்துக்குமார் இறந்த அந்த தாக்கம் அப்படி வரும்போது இவங்க இறக்குறாங்க, அந்த செங்கோடின்றவங்க இறக்குறாங்க. அதுக்கு வந்து நினைவேந்தல் கூட்டம் இருக்கும் போது சிலை திறப்பு, அவங்களோட ஒரு திருவுருவ சிலையை வந்து திறக்கிறாங்க. அப்ப திறக்கும் போது இவரை திறக்க சொல்றாங்க, அண்ணனை திறக்க சொல்றாங்க. அவரு வேணா ஐயா நெடுமாறன் உங்களுக்கு தெரியும், அவரோட பண்பு அது இயல்பாவே அவரு அடுத்தவங்களை மதிக்க கூடியவர். அதை திட்டாங்களோ
அப்படின்ற. ஏன்னா அவருக்கு இலக்கு இலக்குன்னா என்னன்னா விடுதலைக்கான இலக்கு இருக்கு. ஆனா அவர்களுக்கு விடுதலைக்கான இலக்கு இல்ல, தன்னை முன்னிலைப்படுத்தணுன்ற இலக்கு இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிலை திறப்பு விழால அவர் ஒண்ணு பேசினார், அண்ணன் ஒண்ணு பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காலகட்டத்துல இருக்கோம், தமிழ நேசிக்கிற இந்த மக்களுக்காக போராடுற ஒரு சில தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறோம். மீதி பேர்லாம் ஆண்டுட்டு இருக்கிற ஒரு சக்தியால அந்த நினைவோட தான் வந்துட்டு இருக்கான். நம்ம இருக்கும் போது நம்மெல்லாம் ஒன்று கூட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ஆண்டுட்டு முடிச்சுட்டாங்களோ இல்ல ஆண்டுட்டு இருக்காங்களோ அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டம். இதை விட்டா நம்மளுக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அந்த மேடையில வந்து சீமான் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு, நெடுமாறன் இருக்காரு, எல்லாம் இருக்கிறான். இருக்கும் போது இவர் பேசுறாரு, ஏன் நான் வந்து உங்க பின்னாடி இருந்து 100 அடிக்கு 1000 அடிக்கு பின்னாடி ஒரு தொண்டனா வரேன், நீங்க யாராவது முன்னிலைப்படுத்துங்க, ஒரு அணி கட்டுங்க, அது ஈழத்துக்கான அணியாவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தமிழர்களான அடுத்த நிலைக்கு நம்ம போலாம். யாராவது முன்னேடுங்க, பின்னாடி நான் வரேன், திருமாவளவன் ஒரு தொண்டனா பின்னாடி வரேன். அப்போ அதுக்கு அடுத்து பேசுற நெடுமாறன் வைக்கலாம் என்ன சொல்லணும், தம்பி இந்த மாதிரி பேசியிருக்காரு, நம்ம அத கருத்துல வச்சுக்கலாம், நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் தம்பி அப்படின்னாவது சொல்லிட்டு போயிருக்கோம். நல்லா பேசுறான், நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிருக்கோம். அதை பத்தி இல்ல, இது உங்களோட நோக்கம் தான் இன்னும் எனக்கு தெரியல. ஈழத்தை எப்படி இவங்க அடைய போறாங்க, நல்லா நினைச்சு பாருங்க. பாமக இப்ப எடுத்துங்க, ராமதாஸ் எடுத்துங்க, அவர் வந்து திராவிட கட்சியோட கூட்டு சேர மாட்டாங்க. அப்பனா திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, மதிமுக கிடையாது, என்ன தேமுதிக கிடையாது, முடிஞ்சு போச்சு. இந்த இவரு சீமான் அமைச்சரா இருக்கும் போதெல்லாம் தெரியல, சீமான் வந்து என்ன பண்ணிட்டாரு, திராவிடத்தை குறை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மதிமுக அவங்களுக்கும் முடிஞ்சிச்சு, புரியுதுங்களா? அந்த விடுதலை சிறுத்தை விடுதலை காங்கிரஸோட இருக்கான்னு நீங்க வந்து அதை குறை சொல்லிருக்கீங்க. முன்னாடி ஒண்ணும் மண்ணு மாறுத நீங்க நீங்க வந்து தனிச்சு வா நேரடி மேடை வாக்குவாதத்துக்கு வாண்டு நிக்கிறீங்க. அப்ப ஈழத்தை யார் அமைக்கிறது? அமைஞ்சிருங்க, பேசிட்டே இருந்தா அமைஞ்சிடும்ல, இவங்க அமைச்சிருவாங்க, மேடையிலே அமைச்சிடலாம். ஆமா. ஆனா இவ்வளோ இதுவும் பண்ணி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாதியத்துக்கு வன்முறையை வந்து குறைப்பாங்க, அதுக்கான ஈடுபாடுல இருப்பாங்கன்னு பார்த்தா சரி போற சாதியை நம்மதான் சாதியை பேசக்கூடாது. ஓஹோ, சாதின்றது அதை பத்தி பேசவே கூடாது, அதுதான் மறைஞ்சிடும். என்ன சொல்றாங்கன்னா சாதியா அதெல்லாம் பேசக்கூடாது, அதுவா நம்ம அதை கேட்கவே கூடாது. ஆமா, நாங்க ஆனா பொண்ணு பார்க்கும் போது கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுத்துருவாங்க, ஒரே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கோம். அதை பத்தி கேட்க கூடாது, பொண்ணு வீட்டுல வந்து கேட்கலாம். நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சமீபத்துல இத சாதி ஒழிக்கணும்னா அத்தனை சாதி கேட்கணும்ன்றாங்க, ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பேன் நானு. அதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு தெரியாது, இவங்க சாதிலாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம தான் நம்ம அடுத்தவன் நம்ம கிட்ட பேச வராங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து, அப்புறம் என்ன சாதி நீங்க அப்படின்னு கேட்டது. அப்ப அவரு சாதியை சொல்லிட்டாருன்னா, இந்த களத்துல போராடி இருக்கிற ஒரு சாதியை சார், நான் வந்து இந்த சாதியை சார்ந்தயா, நம்ம இதெல்லாம் கலைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா உண்மையான சாதியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் நீங்க சாதினா தமிழ்ச்சாதி அப்படின்னு சொல்றாருன்னா இத புடுங்கி பார்த்தா கீழே வேறு இருக்கும். அது மாதிரி அவங்க அடியில இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயம் எவ்வளவு வந்து நம்மளோட போராட்டங்கள்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு தான் கொச்சைப்படுத்தணும், எந்த அளவுக்கு அங்கீகார மாநாடுங்க, ஈழ அங்கீகார மாநாடுங்க, எந்த பயன் நடத்தலாம். கருணாநிதி பார்த்தா வைக்க விடல, பிரபாகரன் படத்தை வைக்க விடல, அது வைக்க விடல, உங்களை இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்றாங்க, விமர்சனம் ஏறுதான். நீ நடத்தினியா? வைகோ என்னென்ன மாநாடு நடத்திருக்காரு, ஈழ சம்பந்தம் என்னென்ன மாநாடு டக்குன்னு சொல்லுங்க. தெரியலையா? இல்லங்க, அவர்தான் இங்க வந்து அது வந்து சில பேரு தவறா நினைப்பாங்க, என்னடா வைகோ நம்ம நினைக்கிறது என்னன்னா யாரையும் விமர்சனம் நம்மளுக்கு மனசு